பேரணாம்பட்டு அடுத்த அனந்தகிரி கிராமத்தில் புதிய சோதனை சாவடி திறப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அனந்தகிரி கிராமத்தில் புதிய சோதனை சாவடி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பாத்தபாளையம், முத்துக்கூர், ரங்கம்பேட்டை, கோக்கலூர், குண்டலப்பள்ளி, அனந்தகிரி போன்ற கிராமங்கள் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இப்பகுதியில் அடிக்கடி ஆடு, மாடு, கோழி மற்றும் தேங்காய்கள், இருசக்கர வாகனங்கள், ஆற்று மணல்கள் போன்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் வேளாண்மை ஆத்மா குழு தலைவர் ஜனார்தனன், மேற்கு ஒன்றிய செயலாளர் டேவிட், பேரணாம்பட்டு நகரமன்ற துணைத் தலைவர் ஆலியார் ஜுபேர் அகமது மற்றும் விவசாயிகள் காவலர் சோதனை சாவடி அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான AP நந்தகுமார், வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவண்ணன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் பேரணாம்பட்டு குண்டலப்பள்ளி செல்லும் சாலையில் உள்ள அனந்தகிரி கிராமத்தில் புதிய சோதனை சாவடி அமைத்து வாகனங்கள் செல்வதை கண்காணிக்க கேமராக்கள் அமைத்தனர். இதனை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவண்ணன், வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான AP நந்தகுமார், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஜனார்தனன், மேற்கு ஒன்றிய செயலாளர் டேவிட், பேரணாம்பட்டு நகர செயலாளர் ஆலியார் ஜுபேர் அகமது, வேலூர் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ராஜமார்த்தாண்டன், மேற்கு ஒன்றிய அவை தலைவர் சீனிவாசன், பேரணாம்பட்டு ஒன்றிய அமைப்பாளர் மசிகம் விஸ்வநாத் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் உதயகுமார், ஒன்றிய தலைவர் செந்தில் கண்ணையா நாயுடு, தேவராஜ், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியாத்தம் DSP ராமச்சந்திரன் தலைமையில் பேரணாம்பட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மாங்கதன், சப் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். எஸ். உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். சென்ற கொரோனா காலத்திற்கு முன்பு இங்கு அனந்தகிரியில் காவல்துறையினர் சோதனை சாவடி இருந்தது. அதன் பிறகு அந்த கொரோனா காலத்தில் அந்த சோதனை சாவடி நீக்கப்பட்டது. சென்ற ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு நமது மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் பதவியேற்ற போது மரியாதை நிமித்தமாக அவரை சந்திக்கின்ற வேளையிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இங்கு இந்த பகுதியிலே பல குற்ற செயல்கள் நடப்பதாகவும் இதை தடுக்கும் பொருட்டு சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சோதனை சாவடியை மீண்டும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நந்தகுமார் அவர்களும், குடியாத்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் அவர்களுடைய முயற்சியின் பேரிலும் இங்கு தமிழக விவசாய சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று இங்கு சோதனை சாவடி அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்த சோதனை சாவடி முழுக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பங்களிப்போடு மதிப்புக்குரிய சிவனகிரி கண்ணையினாடு இந்த இனத்தை இலவசமாக வழங்கிய பின் இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டதற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சாவடிக்கு இலவசமாக அனந்தகிரி கண்ணைய நாயுடு அவர்கள் இலவசமாக அந்த நிலத்தை வழங்கியுள்ளார். விவசாயிகள் பங்களிப்போடு இந்த கட்டடம் கட்டப்பட்டு இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.